ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற லேடிஸோ நீங்கள் ஒர்க்கிங் உமனோ யாராக இருந்தாலும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய சேவிங் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து ஃபெப் 28 இன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 45 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ரேட் அப்டேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். இது வந்து நம்ம சேனலில் ஆர்ஹெச் சிஸ்டர்னு ஒருத்தவங்க ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட அப்டேட் தான். 9:30க்கு வந்து ரேட் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடலாம் சேனலில். நிறைய லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செலவுகளெல்லாம் வந்து சிக்கனமாக இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அதை ப்ராப்பராக எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஆட்கள்கிட்ட சீட்டு கட்டுறது, இந்த மாதிரி தீபாவளி சீட்டு போடுறது, நிறைய அட்ராக்டிவான ஆஃபர்ஸை நம்பி அங்கே போயிட்டு முதல்லையே வந்து ஏமாந்துடுறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து நிறைய வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஒரு 1000 நீங்கள் பே பண்ணி 2 பேரை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க 4 பேரை சேர்க்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு கில்ட்டோட நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னொன்று, நமக்கு நிறைய டைம் இருக்குது, நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும், ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் இருக்கும். இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்குது. ரைட்டிங் ஜாபு, டைப்பிங் ஜாபு, இந்த ஆள் சேர்த்து விடுறது. உங்களுக்கு நீங்கள் 3000 தந்தீங்கன்னா உங்களுக்கு பல்காக ஒரு பொருள் கொடுத்துருவோம், அதை நீங்கள் சேல் பண்ணணும், நீங்கள் வந்து கட்டுற அமௌண்ட் வேஸ்ட் ஆகாது, நீங்கள் கையிலேயே வந்து பொருளாக வாங்கிக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வருது. முதல்ல வந்து இந்த ஆள் சேர்க்கறது அது வந்து ஒரு ஏமாத்து வேலை. நீங்கள் 2 பேரை சேர்த்து அதில் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு உழைப்பை வாங்கிக்கிட்டு அவங்க உங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக முன்னாடியே பேமெண்ட் பண்ண சொல்கிறது அப்படின்னாலே அது 100% ஃபேக்காக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதையும் வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஒரு குட்டி ஃபாண்ட்டில் வந்து ஒரு நிறைய கொடுத்து அதை டைப்பிங் ஜாப்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதில் மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அதில் வந்து நிறைய அமௌண்ட் லெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்குது. அப்புறம் நட்ராஜ் பென்சில் பேக்கிங் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் வருது. இந்த மாதிரி வந்து முன்னாடியே பணம் கட்டி தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. ஒன்று, நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு பேக்கிங்கோ டைலரிங்கோ இந்த மாதிரி பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு பொருளை நீங்கள் வாங்கி விற்று சேல் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரீசெல்லிங் மாதிரி ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா நீங்கள் இமேஜை ஷேர் பண்ணி அந்த மாதிரி வந்து சேல் பண்ணலாம். இப்போ மீஷோவில் அந்த லிங்க் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மீஷோ ஆப் இருக்குது. அது மூலமாக நீங்கள் பண்ண முடியாது. ஒரு ஹோல்சேலோ பண்ணுறவங்களோ இல்லை பல்காக விற்கிறவங்கக்கிட்டேயோ நீங்கள் கான்டாக்ட் வச்சுட்டு அவங்க அனுப்புகிற இமேஜை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அது மூலமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்படி தான் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இல்லை வந்து நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம், இல்லை இந்த மசாலா ஐட்டம்ஸ், ஹேர் ஆயில் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உழைப்பு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஊதியம் கிடைக்கும். இதுலேயும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிடுறீங்க மணியை. அந்த ஏர்ன் பண்ண மணியை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம லாபம் அதிகமாக கிடைக்கிது கம்மியாக கிடைக்கிறதுங்கிறத தாண்டி நம்ம முதலுக்கு வந்து ஃபஸ்ட்டு மோசமாகிடக்கூடாது. அதை ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 50,000 1,00,000 கூட உண்டியலில் சேவ் பண்ணி வைப்பாங்க. இல்லை வீட்டில் ஒரு பேக்கில் சேவ் பண்ணி வைப்பாங்க, பர்ஸில் சேவ் பண்ணி வைப்பாங்க. அதெல்லாம் வந்து முன்னாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேவ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் இருக்கவே இருக்காது. இப்போ நம்மக்கிட்ட 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் இதே டேட் பார்க்கும்போது அந்த 500 ரூபாயோட மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம 500 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்குகிறோன்னா அப்போ நம்ம 550 ரூபாய் டு 600 ரூபாய் கொடுத்தா தான் அந்தளவு பொருட்களை வந்து வாங்க முடியும். அப்போ நம்ம ஒரு நம்பகத்தன்மையான ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். நான் வந்து இதில் 3 ஆப்ஷன் மட்டும் இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ தான் வந்து நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டை வந்து ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா கோல்டோட ரேட் எந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் போடலாம், கோல்டு பீஸ் வாங்கலாம், கோல்டு பாண்ட் வாங்கலாம், அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம்.
ரேட் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. நிறைய பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுனாலுமே கூட நமக்கு வந்து சேஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து மினிமமாக இப்போ லேடீஸ் வந்து கம்மியான அமௌண்ட் சேவ் பண்ணுறோம். இப்போ பிலோ 10,000க்குள்ளே ஏர்னிங்ஸ் இருக்குது அவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் வந்து மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி கமெண்ட் வந்து இதில் என்ன வந்துட போகுது அப்படின்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நான் வந்து சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க மணியை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து கோல்டு வந்து நான் ரூ. 100 ரூ. 200 கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. நம்ம போயிட்டு மினிமம் 1 கிராம் வாங்கணுன்னாலே நமக்கு வந்து 8,500க்கு மேலே போயிடுச்சு இப்போ இருக்கிற ரேட் படி. அதனால ஏதாவது ஒரு ஷாப்பில் வந்து மந்த்லி சேவிங் ஸ்கீம் ஜாயின் பண்ணி 1000லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் முடியல அப்படின்னா டிஜி கோல்டு இருக்குது. அது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். பர்சனலாக வந்து நான் லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணப்போ பில்லோடவே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் பே பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 25,000 அந்த ரேஞ்சில் தான் பே பண்ணியிருந்தேன். இது வந்து நான் எப்படி சேவ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன்ற வீடியோவும் செப்பரேட்டாக சேனலில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண அமௌண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 26,000 தான். 26,000க்கு நான் 4 கிராம் காயின் வாங்கினேன். இப்போ ரேட் வந்து 8,000 டச் பண்ணிடுச்சு. வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் இல்லாமல் கோல்டு ரேட் மட்டும் வச்சு பார்த்தா கூட 4 8 சார் பார்த்திங்கன்னா 32,000க்கு மேலே ப்ளஸ் வந்து நான் வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி கொடுத்தா தான் அந்த 4 கிராம் காயினை வாங்க முடியும். ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வாங்கினதால இப்போ எனக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ரூ. 100 தானே சேவ் பண்ண முடியும், ரூ. 200 தானே சேவ் பண்ண முடியும், அதில் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சிட போகுதுன்னு நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டிஜி கோல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட 1 இயர் சேவிங்ஸை கோல்டாக மாற்றும் போது நமக்கு எவ்வளோக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கோல்டில் சேவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாச்சும் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிபிஎஃப்ஓ, செல்வ மகளோ, எனி ஸ்கீம் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கூட மணி போட்டு வைங்க. எல்லா டைமுமே நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை போய் சேல் பண்ணி ப்ளெட்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் கொஞ்சம் அமௌண்ட்டும் இருக்கணும். அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கோல்டாகவே மாற்றி வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. உங்கள் சேவிங்ஸில் 50%க்கு மேலே கூட நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணுங்கள். ஆனால் மணியாகவும் உங்கள் கையில் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் இருக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஒரு கான்ஃபிடென்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். மெடிக்கல் எமர்ஜென்சி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம நகையை ப்ளெட்ஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு மணியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணணும். அது நீங்கள் பேங்க் ஆர்டியாக இருக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாக இருக்கலாம், பிபிஎஃப்பாக இருக்கலாம். பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா பிபிஎஃப் நான் பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா நீங்கள் சில மாதங்கள் போடலாம், சில மாதங்கள் போட தேவையில்ல. சில மாதம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், சில மாதம் கம்மியாக பண்ணலாம். இயர்லி ஒரு டைம் கூட நம்ம பே பண்ணிக்கிட்டால் போதும். அதனால் வந்து பிபிஎஃப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு வந்து கோல்டெலாம் சேவ் பண்ண முடியல சிஸ்டர். எனக்கு டிஜி கோல்ட்லேயும் எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைடா. சில்வரோட விலையும் கோல்டுக்கு ஈக்குவலாக ஏறிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 110 to ரூ. 120 இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி அதோட மேக்கிங் சேர்த்து நீங்கள் சில்வர் காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். உங்கள் மந்த்லி நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை போடும் பொழுது அதில் வந்து ஒரு 2 கிராமோ 5 கிராமோ ஈவன் 1 கிராம் கூட சொல்கிறேன், 10 கிராமோ நான் சில்வர் காயினும் மாதம் மாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்கள். கோல்டுக்கு ஈக்குவலாக சில்வரோட தேவையும் அதிகமாக இருக்கும் பொழுது சில்வரோட ரேட்டும் கண்டிப்பாக ஏறும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கும்போது சில்வரில் நீங்கள் பொருட்களாகவோ நகைகளாகவோ வாங்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போ வந்து கோல்டு ஜுவல்லாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் சில்வர் பொருளாகவோ நகைகளாகவோ இருந்துச்சுன்னா அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அதை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சில்வர் காயின்ஸை நீங்கள் மந்த்லி உங்கள் வீட்டுக்கு மற்ற பொருட்கள்லாம் எப்படி வாங்குறீங்களோ அது மாதிரி 5 கிராம் 10 கிராம் 3 கிராம் 2 கிராம் 1 கிராம்னு சில்வர் காயின்ஸ் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 1 இயரில் பார்த்திங்கன்னா சில்வர் நீங்கள் ஒரு பல்காக சேவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் பற்றி நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். இது 3மே நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஆனால் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு இதுலையாவது நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது நிறைய பேர் ரீசெண்ட் டைம்ஸில் நான் முன்னாடி சேவ் பண்ணியிருக்கலாம், என் கைக்கு என் மணி ஃப்ளோ நல்லா இருந்துச்சு, அப்போ நான் பண்ணலை, இப்போ ஃபீல் பண்ணுறேன், ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டமாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட பேஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் வந்து புலம்புறாங்க. எப்போவுமே வந்து கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ் நிறைய பேர் திட்ட தான் செய்வாங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் கோல்டுன்னு வாங்குற, ஏன் மற்ற இது என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா
ஐயோ! இது நம்ம ஃபேமிலிய வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு தேங்க்ஃபுல்லாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அத நெறைய பேர் வெளியில சொல்லலாம். சிலர் வந்து வெளியில சொல்லாம இருக்கலாம். குடும்பத்தோட அடுத்த கட்ட முன்னேற்றம்ங்கிறது வந்து பெண்களோட கையில தான் இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான சில அடிப்படை தேவைகள நீங்க பண்ணி தான் ஆகணும். அதனால குழந்தைங்களோட படிப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியோ, குழந்தைங்களுக்கான நல்ல ஹெல்த்தி ஃபுட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணியோ, அந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணுறது வந்து 100% ராங். உன் குழந்தைங்களுக்கு என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ, அதாவது அத்தியாவசியமான கல்வியோ, உணவோ, உடையோ அதை கொடுத்துட்டு ரிமைனிங் அமௌண்ட்டில் நம்ம வேஸ்ட்டாக என்ன செலவு பண்ணுறோமோ அதை சுருக்கிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேமிப்பை பண்ணணும். நல்லா சாப்பிடாம இருந்து எதையுமே அனுபவிக்காமல் சேவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட். லைஃப்பில் நம்ம ஹெல்த்தே போயிடுச்சுன்னா நம்ம அதை என்ஜாய் பண்ணுறதுக்கோ எதுக்குமே நம்மளால் இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்ட்ரா அன்வான்டடான எக்ஸ்பென்சஸ் இருக்குது தெரியுமா, தேவையில்லாத செலவுகள், ஆன்லைன் ஆர்டரு, ஃபுட் ஆர்டரு, அதை மட்டும் நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரூ. 100 தானே அப்படின்னு நினைக்காதீங்க. 100 தான் வந்து ஒரு 1000மாக மாறும். அதனால் கண்டிப்பாக வந்து கோல்டு சேவிங் ஸ்கீமோ ஆர் மந்த்லி சேவிங் ஸ்கீமையோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மந்த்லி நீங்கள் வீட்டுக்கு மற்ற பொருட்கள் எப்படி வாங்குவீங்களோ சில்வரையும் அது மாதிரி நீங்கள் வாங்குங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சேவிங் ஸ்கீம் பற்றியும் சிங்கிள் வீடியோ ஒரு 8 மினிட்ஸ் வீடியோஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் இப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். கோல்டு ரேட் செக் பண்ணும்பொழுது அதை பற்றின அவேர்னஸும் உங்களுக்கு இருக்கணும். இது 3மே நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரோத் வாங்குறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான கான்ஃபிடென்ட்டும் வந்து அதிகமாகும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்கும். சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.